ஏஞ்சல் ஹெல்த் கேர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். நாக்கிலிருந்து ஆசனவாய் வேறும் புண்ணு, தொண்டை புண்ணு, இல்லை இரைப்பை புண்ணு, சிறுகுடல் பெருங்குடல் புண்ணு, ஆசனவாய் புண்ணு, இல்லை பைல்ஸ், இதுக்கு பெப்டிக் அல்சரு, கேஸ்ட்ரிக் அல்சரு, கேடு, அமில ரிஃப்ளக்ஸ் ஆகுதுன்னு வெவ்வேறு பேர்கள் இருக்குது. ஓகே, இந்த காலத்தில் இருக்குது. அந்த காலத்தில் எல்லாம் புண்ணுன்னு தான் சொன்னாங்க. அதுக்கு மூலிகை இருக்கா? ஏஞ்சல் ஹெல்த் கேர் சேனல் உடைய மேலும் பல பதிவை தெரிந்து கொள்ள ஏஞ்சல் ஹெல்த் கேர் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், மருத்துவரின் ஆலோசனை பெற வீடியோவில் உள்ள எண்களை தொடர்பு கொள்ளவும். நாக்கிலிருந்து ஆசனவாய் வேறும் புண்ணு, சொல்லப்போனால் வாயெல்லாம் புண்ணு, பேசும்போது அடுத்தவங்க பக்கத்தில் இருக்கும் நாத்தம், அவங்களுக்கு கப்பு தாங்க முடியலன்றாங்க. நாத்தம், என்னடா வயிற்றுல இப்படி புண்ணு, வாய் ஊழ ஸ்மெல்லுன்றாங்க. ஓகே, இதுவும் புரியுது. தொண்டையெல்லாம் புண்ணு, இரைப்பையெல்லாம் புண்ணு, சிறுகுடல் பெருங்குடலாம் புண்ணு, ஆசனவாயெல்லாம் புண்ணு, பைல்ஸே வந்துருச்சு. இந்த அல்சருக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் அல்சர், பெப்டிக் அல்சர், கேடு அப்படின்றாங்க, அமினோ ரிஃப்ளக்ஸ் ஆகுதுன்றாங்க. இப்படி வெவ்வேறு வகையாக இருக்காங்க. எண்டோஸ்கோப் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை கெலனோஸ்கோப் போட்டு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லா மருத்துவம் தேவை, மருந்துகள் தேவை, மாத்திரைகள் தேவை, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போனாங்க? என்னுடைய கேள்வி சரிதானே. அவங்க எப்படி புண்ணை சரிப்படுத்தினாங்க? சரியான உணவு முறை, சரியான வாழ்வியல் முறை, சரிவிகித உணவு, அற்புதமாக சரி பண்ணிட்டாங்க. நமக்கு சரியான உணவு முறையும் சாப்பிட தெரியல, சரியான வாழ்வியல் முறையும் வாழ தெரியல, சரிவிகித உணவுனா என்னன்னு தெரியல. இதுதான் நம்ம நல்லாவே இல்லை. பல வருடமாக இருக்கிற அல்சர் ஒரு சில மாதங்களே குணப்படுத்தலாம். எப்படி? இப்படி தான். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா மணத்தக்காளி கீரை. இந்த கீரையை நாம் தினமும் பார்த்தீங்கன்னா அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க சமைச்சு காலை மதியம் தொடர்ந்து சமைச்சு சாப்பிட்டு, உப்பு புளி காரம் இல்லாமல், அதே மாதிரி கஞ்சியா, நிறைய கீரை வகைகளா, கொஞ்சம் கசப்பும் துவர்ப்பு இருக்கிற உணவுப் பொருளாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வரலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது ஒரு 2-3 சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இப்படி மணத்தக்காளி கீரையே ஒரு 10 இலை பிடிங்கோங்க. இதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க அற்புதமான மூலிகை தவசி மூலிகை. தவசி முருங்கைங்க, இதுவும் புண்ணா ஆத்தும், புண்ணை குணப்படுத்தும் மல்டி விட்டமின் மூலிகை. இது கிடைக்கிறது ரேரு, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மூலிகை இருந்தாலும் இப்படி எடுத்துக்கோங்க. இங்கே மணத்தக்காளி கீரை, இங்கே தவச முருங்கை 2 இருக்குது. சின்ன வெங்காயம் 2 வச்சு இப்படி வெறும் வயிற்றுல சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் சாப்பிட்டாலும் வயிறு எடுத்துனா சின்ன வெங்காயம் வேண்டாம். இது நான் யார் சொல்கிறேன்னா, வாயெல்லாம் புண்ணு, வயிறெல்லாம் புண்ணு, என்னத்தான் பண்ணுவேன், புண்ணு குணமாகவே இல்லை, மருந்து மாத்திரை சாப்பிட்றேனே குணமாகவே இல்லை, நான் என்னத்தான் பண்ணுவேன், தண்ணி குடித்தாலே வயிறு எறியுது, ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட முடியல, தயிர் சோறா மோர் சோறா சாப்பிட்டுக்கிறேனே, அவங்கவுங்க பிரியாணி சாப்பிட்றாங்க, பச்சை மிளகா சாப்பிட்றாங்க, காரமான பொருள் சாப்பிட்றாங்க, பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்களே, நான் ஆசைப்பட்டு சாப்பிட முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த பதிவு. இப்படி கடிச்சு மணி சாப்பிடணும். 1 மண்டலம் 2 மண்டலம் பொறுமையாக இருக்கணும், பத்தியும் இருக்கணும். முன்னோர்கள் சொல்கிற மாதிரி வாயையும் வயிற்றையும் கட்டணும். நமக்கு தான் வாயும் கட்ட தெரியாது, வயிறும் கட்ட தெரியாது. அப்போ எப்படி நல்லா இருப்போம்? நல்லாவே இருக்க மாட்டோம். இது மாதிரி பச்சையாக சாப்பிட்டு வந்தோம்னாலையும் குணமாகும். அப்படி இல்லைன்னா இந்த தவசி முருங்கையும் இதையும் பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும். இது மாதிரி பழங்கள் கிடைச்சாலும் பழங்களும் சாப்பிட்லாம், நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்குது. இல்லைனா மணத்தக்காளி கீரை மட்டும் தான் கிடைக்குது அப்படின்னா இதாவது நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அதே மாதிரி மாங்காய் கொட்டையில் இருக்கிற பருப்பில் அல்சருக்கு ஒரு மருந்து சொன்னேன், அதை ஒரு வீடியோவை போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதிமதுரம் இருக்குல்ல, அது இருந்தால் ஒரு பிஞ்சு எடுத்து வாயில் போட்டுக்கோங்க, அதையும் அந்த எச்சை முழுகிட்டே இருங்க. இப்படி நிறைய டிப்ஸ் இருக்குது. அப்போது அல்சர் வந்துருச்சு, இன்னைக்கு கவலையப்பட வேண்டாம். வயிறும் வாயும் கட்டினா சரியாக போகும். உங்கள் அல்சர் இருக்குன்னா உங்களுக்கு ஒத்துக்கக்கூடிய பொருள்களை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. அதில் முக்கியம் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இந்த கீரைலாம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தவச முருங்கை இருக்குது, இதுவும் அற்புதமாக வேலை செய்யும். வெள்ளை கரிசலாங்கண்ணி இருக்குது, இது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இப்போ நீங்கள் பார்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியும் பார்த்தீங்கன்னாக்கா புண்ணை வந்து சூப்பராக குணமாக்கும். இது ஒரு காயகல்பு மருந்து, புரியுதுங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இலையோடு இப்போ இப்படி கட் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தவச முருங்கை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலிகை தோட்டம் தான். நீங்கள் பார்க்குறது எல்லாம் மூலிகை தோட்டம் தான். இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்ல வரேங்க. அல்சர் இருக்குது, பல வருஷமாக கஷ்டப்படுறீங்க, கவலைப்பட வேண்டாம். இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் இருக்கிற இடத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற கன்றுகளை வாங்கி மாடி தோட்டத்தில் வைங்க. நோய் நொடி இல்லாமல் நீங்களும் நல்லா இருங்க, உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கிறதுக்கு வழி செய்யுங்கன்னு தான் சொல்ல வரேன். பல வருஷம் அல்சர் ஒரு சில மண்டலமிலே சரியாகணும் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி இயற்கையான மூலிகைகள் எடுத்து சரி பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்டீங்கன்னா நாக்கிலிருந்து ஆசனவாய் வெறி இருக்கிற புண்கள் ஆறும், பைல்ஸ் கம்ப்ளைண்ட் சரியாகும், இரைப்பை புண் நல்லாகும், தொண்டை புண் நல்லாகும், வாய்ப்புண் நல்லாகும், சிறுகுடல் பெருங்குடல் புண் நல்லாகும், கேஸ்ட்ரிக் அல்சர் சரியாகும், சரிங்களா? பெப்டிக் அல்சர் சரியாகும், கேடு இருக்கு சரியாகும், அமிலம் ரிஃப்ளக்ஸ் ஆகுது சரியாகும், உப்பு புளிக்காரம் கம்மியா பண்ணுங்க, வாயும் வயிறையும் கட்டுக்குள்ள வச்சு அடக்கி சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்க. இல்ல நல்லாவே இருக்க மாட்டீங்க. இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க. அதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி எல்லாம் நம்ம முன்னோர்கள் திட்டி திட்டி நம்மளை வந்து பக்குவமா வளர்த்தாங்க. ஆனா இன்னைக்கு முன்னோர்கள் கிட்ட பேசுறதுல, தாத்தா பாட்டி கிட்ட பேசுறதுல நம்ம நல்லாவே இல்லை. அவங்க சொல் பேச்சு கேட்கறதுல நல்லா இல்லை.
கூட்டு குடும்பம் போயிடுச்சு, ரொம்ப ரொம்ப கெட்டு போச்சு, நல்லாவே இல்லை. இனிமே அல்சர்னா இது மாதிரி இயற்கையான கீரைகளை மூலிகைகளை எடுத்து நல்லா இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.